ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். நம்ம சொல்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இது வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். அண்ட் இதுக்கு மேல தான் அந்த பாஸ் ஃபைட்டே இருக்குது. அண்ட் அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க. இது ஏன் எத்தனை டைம் சொல்றேன்னா, ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால தான் இத்தனை டைம் வந்து சொன்னேன். சரி, நான் வந்து வளவலம் பேசுறோம்ல. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து செகண்ட் லைஃப் ரேங்கர். அண்ட் அதோடைய 2 சாப்டர் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோல போயிட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு இவங்க ஆல்ரெடி வந்து அந்த கேவுக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. அந்த லிசர்டோட கேவுக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. அண்ட் இப்பதான் வந்து பாஸோட பிளேஸ்க்கு வந்து போற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அதோட அந்த சாப்டர் வந்து முடிச்சிருப்போம். அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து ஆரம்பிக்குது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த குயின், அதாவது அந்த லிசர்டோட குயினோட அந்த பிளேஸ்ல வந்து நிறைய லிசர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதெல்லாம் ஒவ்வொன்றும் சாவ ஆரம்பிக்குது. அண்ட் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்திருந்தான். அண்ட் அதை பார்த்துட்டு வந்து அதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. எப்படி ஹியூமன் வந்து உள்ள வர முடியும், அண்ட் எப்படி உள்ள வந்தா அப்படி சொல்லிட்டு அதுவும் வந்து கடுப்பாயிருச்சு. அண்ட் அப்பதான் அதுக்கு வந்து ஒரு 2 குழந்தை வேற பிறந்திருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துறான். அண்ட் இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா வந்துட்டு அவன் கையில வந்து எக்ஸ்ப்ளோசிவ் அந்த ஒரு பொடி வந்து வச்சிருந்தாலும் ஆல்ரெடி வந்து எறும்பு கூட்டுல கூட தூக்கி போட்டுருப்பான். அதை வந்து இப்ப வந்து கையில எடுக்கிறான். அண்ட் அந்த லிசர்டும் பாஸ் ஷாக் ஆகுது. அதுக்கு வந்து இது என்னன்னு தெரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அதை தூக்கி வந்து லிசரோட குழந்தைங்க மேலேயே வந்து போட்டுறான். அண்ட் அந்த லிசார்டு வந்துட்டு ஐயோ என் குழந்தை அப்படி சொல்லிட்டு அது வந்து அந்த அதோட கையில அந்த ஒரு பேட்டட் இருக்கும். அதை வச்சு அதை வந்து தடுத்துருது. அந்த தடுத்த உடனே அந்த பொடியெல்லாம் அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த பச்சை முடிக்காரன், அவன் வந்து நெருப்பை வந்து பத்த வச்சிடறான். அண்ட் அதுவும் பயங்கரமா வந்து எரியுது. அண்ட் நம்ம அந்த லிசார்டுக்கும் வந்துட்டு அப்படியே தீக்காயெல்லாம் வந்து ஏற்பட்டுருது. அண்ட் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டானா வந்து அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டான். இதை பார்த்து அந்த லிசர்டுக்கும் செம்ம காண்டாயிருச்சு. ஏன் அற்ப மனிதர்களா, என்ன ஏன்டா வந்து தொந்தரவு பண்றீங்க, எங்களையே இப்படி தொந்தரவு பண்றீங்க அப்படி சொல்லி இது பயங்கரமா வந்து கத்துது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பொறுமையா இந்த குழந்தைய கொல்லட்டா இல்ல இந்த குழந்தைய கொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கிறான். அது வந்து செம்மையா கடுப்பாயிட்டு நான் இப்ப வந்து அவனை அட்டாக் பண்ண வரண்டா அப்படி சொல்லிட்டு அது வேகமா வந்து அட்டாக் பண்ண வருது. அண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான வந்து கீழே வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பொடியில வந்து போட்டிருப்பான். அண்ட் அது கிட்ட வந்து கால் வச்ச உடனே அது வந்து பத்தி அப்படியே வந்து வெடிச்சிருக்கு. அண்ட் வெடிச்ச உடனே அந்த லிசார்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் ஃபுல்லாவே வந்து இறந்துருது. அது வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இதனை இவ்வளவு வீக்கா இருக்குது, இதனை டக்குன்னு வந்து இறந்து போச்சு அப்படி சொல்லி நான் வீணை வந்து பாத்துட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த விண்டோ நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து இதை கொண்டுட்டீங்க, இந்த குயின் வந்து கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் அப்ப அந்த பச்சைக்கலா முடிக்காருன்னு வந்துட்டு ஓகே இது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படி சொல்லி கிரீட்டத்தையும் வந்து எடுத்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லி வந்து வெளியே போலான்னு பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கத்திக்கிட்டே வந்து உள்ள வருது. என்னன்னா வந்து அந்த ப்ளூ லிசர், அதாவது கிங் வந்து உள்ள வரா. அண்ட் உள்ள வந்துட்டு நோ இப்படி நடக்க கூடாது, நீ இறந்து நான் உன்னை எப்படி நான் இறக்க விட்டேன், என்னால சுத்தமா வந்து முடியலையே, உனக்கு சொன்னா எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டு வந்தேன். அண்ட் இவங்களை வந்து சுத்தமா நான் வந்து விட மாட்டேன், நான் கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து பழி வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு அது ஒரு பயங்கர காண்ட்ல வந்துட்டு அந்த குயினோட உடம்பு வந்து இது அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அண்ட் இது சாப்பிட இதுக்கு பவர் வந்து பயங்கரமா வந்து ஏறுது. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து கொல்லுவேன், உனக்கொசரம் வந்து நான் பழி வாங்குவேன் அப்ப நான் சொல்லிட்டே வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்குது. அண்ட் அது இன்னும் ஜெய்செண்டிக்காவும் அதே மாதிரி வந்து பயங்கர பவர்ஃபுல்லா வந்து மாறிடுது. அண்ட் நம்ம ஹீரோலாம் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அது ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்து கீழே வந்து பவர் மட்டும் தான் இருந்து அப்படியே அனுப்புது. அதுவே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அண்ட் அந்த ஒரு பவர் தாங்க முடியாம வந்தவங்களாம் வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இப்ப என்னடா பண்றது சொல்லி வந்து அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த லிசர் மேனை வந்து பார்க்கும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே வந்து புரியுது, இது வந்து பெர்சர்க் மோட்ல போயிருச்சு. அதாவது அதோட கண்ட்ரோல்ல இப்ப அதே இல்ல, அதே வந்து பயங்கர ரேஜ்ல இருக்குது. அண்ட் வந்து எங்கடா மனுஷ பையங்களா எங்கடா இருக்கிறீங்க அப்படி சொல்லி வந்து கத்திட்டு இருக்குது. அண்ட் இப்பதான் வந்து இவங்க என்ன பண்ண சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியே வந்து இங்க தப்பிக்கிறது, எப்படியே வந்து இது கொண்டுதான் ஆகணும், இது கொண்டீங்கன்னா வந்து மத்தவங்க எல்லாத்தையும் வந்து கொன்றும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்றேன் அண்ட் என் கூட சேர்ந்து எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்க, அப்பதான் வந்து ஈஸியா வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே வரான். அண்ட் வந்த உடனே ஏன் மனுஷ பையிலே ஒன்று சுத்தமா வந்து விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்வாட் வச்சு வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்து அவன் டேகர் வச்சு தடுக்கிறான். பட் அந்த டேகருக்கு தாவுல, ஆனா அந்த பெரிய ஸ்வாடுக்கு வந்துட்டு அப்படியே வந்து உடஞ்சு போயிருது. ஐ மீன் உடையில கிராக் விட்டுருது. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து சரியான டைம்னு சொல்லி வந்து கத்துன உடனே அண்ட் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல ரெட் கலர் முடிக்கிற வந்து ஒரு ஸ்லாஷ் பண்றான். அண்ட் அதே மாதிரி கிரீன் கலர் முடிக்கிற வந்து அவன் ஃபயர் அட்டாக் மூலியமா வந்து அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இவங்களாம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறான், சரி ஓகே இப்பயாச்சும் வந்து இறந்திருக்கும் அப்படி சொல்லி வந்து பார்க்கும்போது அது பார்த்தா வந்து அடிபட்டு இருக்குது. பட் ஆனா வந்து அது இன்னும் ரேஞ்ச் போலியே தான் இருக்குது. அது என்னன்னா வந்து இப்போ வந்து அது ஒய்ஃப் வந்து இறந்தனால அது வந்துட்டு நான் எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகரோடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த லிசரோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஹீட் ஃபேன் சொல்லி வந்து ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுது. அது பார்த்தா வந்து எல்லா இடத்தையும் வந்து எரிச்சு விட்டுரும். அதனால வந்து இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறனால வந்துட்டு அது யூஸ் பண்ணும்போது இங்க தப்பிச்சாங்க. அண்ட் அதே சமயத்துல அதை யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து இங்க கண்டினியூவா வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றானா வந்து அவன் ஜாம்பி அப்சர்விங் வந்து அந்த பவர் வந்து யூஸ் பண்ணிடுறான். அந்த கிளட்டனிங்கிற மாதிரி அந்த ஜாம்பி அப்சர்விங் பவர் ஒன்று வந்து அவனுக்கு கிடைச்சது இல்ல. அதை வந்து அவன் யூஸ் பண்ணும்போது வந்து அது லைஃப் ஹேண்டோட சேர்த்து அதோட ஸ்கில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அது லைஃப் ஹேண்ட் எல்லாம் வந்து போய்
ஸ்கில் பாயிண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அண்ட் அந்த டைம்ல வந்து அதோட யூனிக்கான ஸ்கில் வந்து அந்த ஹீட் வேங்கிற அந்த ஒரு ஸ்கில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஹீரோட் வந்து கோல்டு பிளேட் அப்படி சொல்லி வந்து ஒரு ஸ்கில் இருந்தது இல்ல, அந்த ஸ்கில்லும் இந்த ஃபயர் ஸ்கில் வந்து இன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டு ஒரு ஃபயர் இன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து புதுசா வந்து அவனுக்கு வந்து கிடைக்குது நம்ம ஹீரோக்கு. அண்ட் இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம ஹீரோவோட சுத்தமா வந்து முடியல. அண்ட் ஆல்ரெடி வந்து சண்டை வந்து பயங்கரமா வந்து போட்டுருந்தான். அதுல வந்து அவன் மாஸ்க் வேற வந்து கிராக் வேற விட்டுருச்சு. அண்ட் அந்த ஒரு சமயத்துல வந்து அவன் சுத்தமா வந்து முடியல. அண்ட் அவனே முடியாம வந்து தள்ளாடிக்கிட்டு என்ன அப்படியே இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருங்க, என்னால சுத்தமா வந்து முடியல, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த சின்ன பையன் வந்து சரி ஓகே நான் வந்து பாத்துக்கிறேன், நான் வந்து உங்களை பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து உங்க கைத்தாங்களா தூக்கிட்டு போறோம் அப்படி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல அப்படி அதெல்லாம் வேணாம், நானே வந்து நடந்து வந்துக்கிறேன், எனக்குலாம் வந்து அவ்வளோலாம் வந்து ஒன்னும் ஆகல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே போய் மனுஷங்க எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டுறாங்க. அந்த மனுஷங்க எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டு நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எங்களுக்கு எக்ஸாம்மேனோட கிங் அண்ட் குயின் எல்லாத்தையும் வந்து நாங்க கொண்டுட்டோம் அப்படி சொல்லும் போது என்னது கொண்டுட்டீங்களான்னு சொல்லி வந்து அவங்களும் சாக்காறாங்க. ஆமா நாங்க எப்படி தெரியுமா கொண்டோம், அது அப்படிலாம் கொண்டோம் இப்படி எல்லாம் கொண்டோம் சொல்லி வந்து அவன் இந்த ரெட் கலர் முடிக்கிறலாம் வந்து கொஞ்சம் பெருமையா வந்து பேசிட்டு இருக்கா, பெருமை பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க கூட இவங்க கூட வந்து பேசிட்டு இருந்த 2 பேர், அதாவது பிரிசன்ல இருந்து இந்த 2 பேருமே வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னது இவனா அப்படி சொல்லி வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அப்பதான் வந்துட்டு இங்க வந்து ஆல்ரெடி வந்து இங்க வந்து பேசியிருப்பாங்கல்ல அந்த சின்ன பையனும் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி இவங்க வந்து காப்பாத்தணுமா, இவங்க வந்து அப்புறம் காப்பாத்திக்கலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் வந்து இவங்களுக்கும் வந்து கேட்டிருக்கோம். அண்ட் இவனான்னு சொல்லி வந்து இவங்களும் வந்து ஷாக் ஆயிட்டு அந்த ரெட் முடிக்கிட்டே வந்து போய் கேட்கறாங்க, ஆமா இவங்க இந்த மாஸ்க் மேன வந்து உங்களுக்கு தெரியுமா, இந்த மாஸ்க் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி வந்து கேட்கும்போது இல்ல இவன் பேர்லாம் தெரியாது, பட் ஆனா இவன் வந்து எங்க டீம்மேட்ல வந்து ஒருத்தன் தான், அண்ட் ரொம்ப நம்பிக்கையானதான் அப்படி சொல்லிட்டு அந்த ரெட்ல முடிக்கிற சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஆள வந்து நம்பாதீங்க, இவன் எப்ப வேணா வந்து பிட்ரே பண்ணிடுவான், இவன் எப்ப வேணாலும் வந்து உங்களை ஏமாத்திடுவான் அப்படி சொல்லிட்டு அவன் 1க்கு 2 வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் பேசிட்டே இருக்கும்போது ரெட்ல முடிக்கிற பயங்கரமா கடுப்பாயி அவனே வந்து முறைச்சு பாக்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு ஏங்க என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி முறைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கறான். அண்ட் அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், அண்ட் இவனை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனா எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா அதனால இவனை பத்தி நீங்க பேசணுங்கிறது அவசியமே இல்ல அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ரெட்ல முடிக்கிறான் வந்து சொல்றான். அண்ட் அதுக்கு அவன் வந்துட்டு ரொம்ப பயந்துடுறான். இல்லங்க எனக்கு சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பயந்துடுறான். அண்ட் அப்புறம் வந்து அவன் வந்து எல்லாத்திட்டையுமே வந்து சாரி கேட்டுட்டு இருக்கிறான், என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு வந்து சாரி கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து பாக்குறான் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, பட் ஆனா ஏன் வீக்கா நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அப்ப அந்த பிரச்சனை இருந்தவனும் வந்துட்டு வந்து சாரி கேட்டு இருக்கிறான். எல்லாத்திட்டையும் வந்து சாரி கேட்கும்போது கடைசியா நம்ம ஹீரோட்டையும் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி வந்து கேட்கறான். அவன் வந்து என்னென்னமோ சொல்றான், பட் நம்ம ஹீரோல வந்து சுத்தமா வந்து கண்டுக்காம அவன் அப்படியே வந்து கம்முன்னு உட்காந்துருக்கான். அண்ட் இதுல வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருது. அண்ட் இவனும் இன்னொருத்தனும் தான் வந்து இங்க ஸ்பையா வந்திருக்காங்க. அண்ட் இவங்க யாருன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கில்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல, நம்ம ஹீரோ கூட தேட வந்து அனுப்புனாங்கல்ல, அண்ட் அந்த கில்ட சேர்ந்தவங்க தான் வந்து இவங்களும். அண்ட் இவங்க வந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பிளான்ல வந்து நீங்க வந்து தலையினாலும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, இந்த லிசார்ட் ஒரு கிளான் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது, பட் இவங்களும் தீர்த்துட்டாங்க அண்ட் மேலும் மேலும் இவங்களே வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த 2 பேர்த்த வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் டேஞ்சரா இருக்கிறான், பட் இவங்களும் வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த 2 பேர்த்த வந்து பாக்குறாங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாத்துருப்பீங்க நம்புறேன். அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நான் பாத்துட்டு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோல உங்களுடைய அந்த கமெண்ட் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எல்லாம் வந்து பண்ணி விடுங்க. அண்ட் கொஞ்சமாச்சும் வந்து சப்போர்ட் தாங்க. சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை பை சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.